கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரங்களிலும் மீண்டும் வேதத்தை தியானிப்பதற்காக நம்ம தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஆதியாகமம் 24 அந்த தூதனை குறித்ததான காரியத்தை பேசிக்கொண்டு வருகிறோம். இதை சம்பந்தப்பட்ட காரியமாக 2 பேதருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அதற்காக சங்கிலினால் கட்டி நரகத்திலே தள்ளி நாயு திருப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தரினால் நம்மோடு இடைப்படுவதற்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களோடு கூட தூதருடைய காரிய சத்தியங்களை தியானிப்பதற்கு உதவி செய்வீராக. இந்த பாவம் செய்த தூதர்கள் என்கிற தலைப்பில் கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக. வேத காரியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இன்று நம்ம செய்த வேத தியானமும் பாவம் செய்த தூதர்கள் என்ற தலைப்பில் நம்ம தியானிக்க போகிறோம். 2 பேரில் பார்த்திங்கன்னா இந்த வசனத்தை அங்கே எழுதியிருக்கு, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் என்று எழுதியிருப்பதை நாம் வாசிக்க முடிகிறது. ஆனால் எந்த பாவம் என்று இந்த வசனத்தில் சொல்லப்படலை என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். கடந்த 2 வாரங்களாகவே நம்ம தள்ளப்பட்ட தூதனை குறித்து தான் காரியத்தை தியானித்து வருகிறோம். அநியாயம் கண்டுபிடிக்கிற வரையும் அல்லது அவனுக்குள்ளாக மேட்டிமை சிந்தனை வருகிற வரையும் தேவனுக்கு ஒப்பானவன் என்று வட திசையிலே சிங்காசனத்தை அவன் மேலே நான் வீட்டிருப்பேன் என்று அவன் சொன்னதினால நம்ம அவன் தள்ளப்பட்டான் என்று கடந்த வாரங்களில் தியானித்தோம். இங்கே இந்த நிறுவனத்தில் பாவம் செய்த தூதன். அப்போ பாவம் என்ன பாவம் செய்தான் அப்படின்னா, அவனை கர்த்தர் படைத்து ஒரு வாசஸ்தலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அல்லது ஏதேன் என்கிற தோட்டம் என்கிற அனுபவத்திற்குள்ளாக தேவன் அவனை நடத்தி அங்கே வைத்தார். அவனுடைய வேலை என்னென்னா கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காரியம். ஆனால் அவனுக்குள்ளே இந்த மேட்டிமை அநியாயம் வருவதற்கு முன்பாக அவனுக்குள்ளாக ஒரு கீழ்ப்படியாமை இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்தில் மிக மோசமான பாவம், தேவன் விரும்பாத பாவம் என்பது கீழ்ப்படியாமை என்கிற பாவம்தான். இந்த தன் ஸ்தானத்தில் அவன் இருக்காதபடி, அந்த இடத்துல தேவன் சொன்னதை செய்யாதபடி, தன்னுடைய விருப்பத்தை தேவன் செய்யணும், அவருக்கு எதிராக செயல்படணும் என்கிற அந்த கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தினாலே அவன் தள்ளப்பட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக வேதாமத்தில் வாசிக்கும் போது எல்லா தூதர்களும் தள்ளப்படலை, அதை நம்ம சரியாக புரிஞ்சிடணும். அன்று சிருஷ்டித்த தூதர்கள் இன்று கோடிக்கணக்கான தூதர்களும் பாவம் செய்யாமல், பாவத்தை அறியாமல், பாவம் அவடத்தில் இல்லாமல் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இப்படி வாழ்ந்து காட்டினாரோ அதே போல் இந்த நாள் வரையும் அவர்கள் பாவம் செய்யாதபடி தேவன் வைத்த அந்த இடங்களிலும் எதற்காக தேவன் அவரை சிருஷ்டித்தார் என்ற பணிகள் இந்த நாள் வரையும் கோடி தூதர்கள் அந்த கீழ்ப்படிந்து தேவனுக்குள்ளாக இருப்பதை நாம் அறிய முடியும். கீழ்ப்படிதல், அப்படி கீழ்ப்படியாமைக்கு இருக்க என்ன வித்தியாசம்னா, கீழ்ப்படிதல் என்பது தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாக
வெளிப்படுகிற ஒரு சுபாவம் அல்லது ஒரு சத்தியம். கீழ்ப்படியாமை என்பது தள்ளப்பட்ட லூசிப்பினுடைய சுபாவம் என்பதை அறிந்து கொள்வேன். ஆகவே எதற்கு நாம் தேவனுடைய சுபாவத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தால் கீழ்ப்படிந்திருக்கிற அனுபவம் வரும். நமக்குள்ள கீழ்ப்படியாமை இருந்தால் அது தள்ளப்பட்ட தூதனுடைய சுபாவம் கிரியை என்பதை நாம் அறிந்து உணர்ந்து மனுஷகுமாரனாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த கீழ்ப்படிதலை கடைசி வரை கீழ்ப்படிந்து காட்டின அந்த கீழ்ப்படிதனுடைய அனுபவம் நமக்குள்ளாக வருவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் போது ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் அதில் 19வது வசனத்தில் வாசிக்கும்போது, அன்றியும் ஒரே மனுஷருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள் என்று பார்க்க. இப்போ ஒருவனுடைய கீழ்ப்படிய இல்லாமையினாலே அநேகர் பாவத்துக்கு உட்பட்டார்கள். நம்ம முதல்ல நம்ம ஆதாம் தான் கீழ்ப்படியல அப்படின்னு நம்ம பொதுவாக பசங்க பண்ணுறோம். அதில் முதல் கீழ்ப்படியாதவன் யாருன்னா இந்த தூதன் தான் கீழ்ப்படியலன்னு அர்த்தம். அவன் கீழ்ப்படியாமையினாலே ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே. ஆனால் இங்கே மனிதருக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு. ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே மீறுதலினாலே எல்லாருமே அந்த பாவத்துக்கு உட்பட்டார்கள். ஆனால் தூதர் கூட்டம் அப்படி இல்லை. எல்லா கூட்டத்தை அப்படி ஆண்டவர் செய்யவே இல்லை. தள்ளப்பட்ட தூதனை தவிர மற்ற எல்லா தூதர்களும் இந்த நாள் வரை தேவனுடைய சொல்லுக்கு எதற்கு அவர்களை சிருஷ்டித்திருக்கிறாரோ அந்த காரியத்தை இதுவரை செய்து அவர்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இந்த நாள் வரை இருப்பதை நாம் அறிய முடியும். ஆக அன்றிய ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படினாலே அநேக நீதிமான்களாக்கப்பட்டார்கள் என்று பார்த்தோம். அதனால் இவனுக்குள்ளே என்னென்னா அந்த கீழ்ப்படியாமையினால் அவன் விழுந்து போனதுனால ஆதாமையும் தந்திரமாக ஏவாளையும் அந்த படியாதுள்ள அந்த கிரியைகளை அவர்களுக்குள்ளாக புகுத்தி அவர்களையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து தள்ளுவதற்கு காரணமாக இருந்தவன் தான் இவன். அந்த தோட்டத்தினுடைய எல்லா கனிகளை நீங்கள் என்ன செய்யலாம், புசிக்கலாம். நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது. அப்படியே வளர்ந்து அவன் ஜீவவிருஷத்தின் கனியை என்ன செய்யணும், சாப்பிடலாம். ஏன்னா பைபிளில் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனுக்கோ பரதேசில் இருக்கிற ஜீவவிருஷத்தின் கனியை அவனுக்கு புசிக்க கொடுப்பார். இப்போ இல்லை, அவர் ராஜ்யத்தில் போகும்போது. ஆனால் சாத்தான் என்ன செய்தான்னா தான் கீழ்ப்படியாமல் விழுந்ததுனால இந்த மனுகுலமும் எல்லாம் விழுந்து போக வேண்டும் என்று தேவன் இப்படி சொன்னது உண்டா என்று எல்லாமே அவன் அதிகமாக பேசி, இல்லை நீங்கள் அந்த கனியை புசித்தால் சாகவே நீங்கள் சாக மாட்டீங்க, நீங்கள் தேவர்களைப் போல ஆகிவிடுவீர்கள் என்று ஒரு பொய்யை சொல்லி முதல்ல பார்த்திங்கன்னா அந்த ஏவாளுக்குள்ளாகத்தான் அந்த கீழ்ப்படியாமையினுடைய கிரியைகளை புகுத்தி அவள் ஆதாமுக்குள்ளாக அந்த கிரிகளை அந்த கிரிகளை செய்து அந்த தூதனுடைய கீழ்ப்படியாமையினாலும் இந்த ஆதாம் ஏவானுடைய கீழ்ப்படியாமையினாலும் எல்லாரும் இந்த உலகத்தில் பாவிகளாக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாள் வரையும் அந்த காரியத்தை அவன் செய்து வருகிறான் என்பது நல்லா தெரியும். ஆக நம்ம சாதாரண இருக்கிறோம், கீழ்ப்படிக்க வேண்டிய ஸ்தானம் உள்ளவர்கள் எதற்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியணுமோ அதற்கெல்லாம் கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம்
அதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியலைன்னா இந்த கிரியைகள் சாத்தானுடைய குணங்கள் நம்மை வஞ்சிக்கிறது என்பதை அறிந்து அந்த கீழ்ப்படியாமையை தூக்கி நம்ம வீசிடணும். ஆக எல்லாரும் பாவம் செய்து அப்படின்னு ஒருத்தனுடைய மீறுதல்னாலும் ஒருத்தனுடைய கீழ்ப்படியாமையினாலும் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள் என்று பைபிளில் வாசிக்கும். இன்னும் இதுக்குரிய காரியத்தை நம்ம வாசிக்கும் போது எபேசருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது எபேசருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் எபேசருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் அதில் நான் வாசிக்கிறேன், நல்ல கேளுங்க. 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாராகிய பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள்ங்கிற. அதனால் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நாம் மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனமும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினால மற்றவர்களைப் போல அங்கே கோபாக்கினிக்கு பிள்ளையாக இருந்தோம் என்று எழுதுகிறார். அங்கே அந்த வசனத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரி பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். அப்போ இந்த கீழ்ப்படியாமை தள்ளப்பட்ட தூதனால் வருகிற ஒரு காரியம். அந்த நாளும் கிரியை செய்தது இந்த நாளிலும் அநேகருக்குள்ளாக கிரியை செய்வதை நம்ம பார்க்கணும். அதான் முதல் மனிதனுக்குள்ளாக அந்த கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தை புகுத்தியதனால தான் அவன் மாத்திரமல்ல அந்த முழு உலகமும் அவர்கள் பாவிகளானார்கள். பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனவர்களாக இருந்தார்கள் என்பது தூதன் செய்த பாவம் முதலாவது கீழ்ப்படியாமை என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அதுதான் எங்கே பார்த்தாலும் கீழ்ப்படிதானே பார்த்தாலும் கீழ்ப்படுதல் கிடையாது. இப்போ சபைகளில் கீழ்ப்படுதல் இருக்கான்னா அநேகருக்குள்ள அந்த கீழ்ப்படுதல் கிடையாது. சபை என்பது ஊழியர் கீழ்ப்படியணும்னு பைபிளில் நல்ல தெளிவாக இருக்குது. அவளுக்கு கீழ்ப்படிந்து உங்களை நடுத்தவர்களை நீ துக்கப்படுத்தாதபடி உங்களை ஆத்துமாக்களை அவங்க தான் உத்தரவாதம் பண்ணுகிற விழித்து ஜெபிக்கிறபடி அவளுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்க, இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைங்கிறார். ஆக எத்தனை பேர் உங்கள் சபைக்கு உங்களுடைய ஊழியர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படுறீங்க என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி கீழ்ப்படிவுகளுக்குள்ளாக பார்த்திங்கன்னா தேவகுமாரனுடைய சுபாவம் அவங்களுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை நம்ம கீழ்ப்படியலைன்னா இவனுடைய ஆவி தான் நமக்குள்ளே என்ன செய்யுது, கிரியை செய்கிறது. கீழ்ப்படியாத பிள்ளைங்கிறது அது ஆகாயத்தின் அதிபதியாக இந்த ஆவிகள் இன்றும் கிரியை செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் எதற்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், அவனுடைய நடத்திப்புக்கா தேவனுடைய நடத்திப்புக்கா என்று அந்தந்த சபையார் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கீழ்ப்படியும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா அது பாவத்தின் பெரிய பாவம், அதனால் அவன் தள்ளப்பட்டான் என்பது நம்மளால தெரியும். சில சபைகளில் பார்த்திங்கன்னா பாஸ்துமாருங்க தான் எங்களுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும், எங்கள் பேச்சை கேட்கணும், எங்களுடைய ஆலோசனையின்படி தான் அவர் செய்யணும், நாங்கள் சொல்கிற மாதிரி தான் அவர் பாடணும், நாங்கள் சொல்கிற மாதிரி தான் அவர் செய்தி கொடுக்கணும், நாங்கள் சொல்கிற மாதிரி தான் அவர் ஆராதனை செய்யணும். எந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னா அந்த வீட்டுக்கு போகக்கூடாது, அந்த வீட்டுக்கு போக சொன்னால் அவர் போகணும் என்ற இந்த தள்ளப்பட்டனுடைய ஆவி அநேகருக்குள்ளாக கிரியை செய்து அந்த ஊழியரை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது.
இவைகளெல்லாம் அவனுடைய சுபாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சபை என்றால் அந்த தேவ பிள்ளைகள் நடத்திப்புக்காரருக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒருவேளை நம்ம அறியாமல் அதற்கு இடம் கொடுத்து நம்ம கீழ்ப்படியாமையினாலே ஊழியரை எதிர்த்து நம்ம இஷ்டத்தின்படி அவர் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் இன்றைக்கி அதை விட்டு தேவனுடைய சுபாவமாகிய அந்த கீழ்ப்படிதனுடைய சுபாவத்தை பெற்றுக்கொண்டு சபையில் நம்ம அடங்கி இருக்க நம்மை அர்ப்பணிக்க. இல்லைன்னா பிரயோஜனமே இல்லைன்ட்டார். பரலோகராஜ்யமே இல்லை அப்படின்னா நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த வித பயனும் இல்லை என்று நிருபங்களில் நம்ம வாசிக்க முடியும். காரணம் என்னென்னா அவன் இந்த நாள் வரை அப்படி கிரியை செய்கிறான். வேதத்தின்படி பார்த்திங்கன்னா மனைவி புருஷன் கீழ்ப்படியணும். அநேகருடைய ரிப்போர்ட் என்னன்னா ஊழியரிடத்தில் வருவாங்க, ஏன்னா வெளியே சொல்ல முடியாது, மனைவி கீழ்ப்படிய மாட்டான் பாஸ்டர் என்று சொல்லக்கூடிய நிறைய பேர் சொல்லத்தான் செய்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் அவள் திருமணம் ஆன நாள் முதல் இந்த நாள் வரையும் தேவனுடைய சுபாவத்தின்படி இந்த நாள் வரையும் கீழ்ப்படுகிற மனைவி மேல் இருக்கத்தான் செய்கிறான். ஆக இவைகளெல்லாம் எதனால் வருகிறதுன்னா அது கீழ்ப்படியாத ஆவிகள் அவங்களுக்குள்ள அது கிரியை செய்வதனால அவங்க என்ன செய்யலை, கீழ்ப்படியலை. ஒருவருக்கொருவராக கீழ்ப்படியணும், அது வேற. ஆனால் அந்த கீழ்ப்படியாது என்கிற பாவத்தினால அந்த தூதனையும் ஆதாம் ஏவாளையும் தேவன் தள்ளினதை போல நம்மை தள்ளாதபடி எதற்கெல்லாம் நம்ம கீழ்ப்படினோமோ அதற்கெல்லாம் கீழ்ப்படி. ஸ்தாபனம் என்று இருந்தால் அந்தந்த ஸ்தாபனத்தில் உள்ள ஊழியர்கள் ஸ்தாபன தலைவர்களுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். சபையில் மூப்பர்மார்கள் இருந்தால் மூப்பர்மார்களுக்கு கீழ்ப்படியணும். ஒரு மாவட்ட போதகர் அப்படின்னா அது கீழே இருக்கிற ஊழியர்களும் கீழ்ப்படிவேன். வேதம் எதற்கெல்லாம் கீழ்ப்படிய சொல்லுகிறதோ அதற்கெல்லாம் கீழ்ப்படியும் தவிர அதற்கு எதிராக நாம் கீழ்ப்படியாமல் இருப்போம் என்றால் இவனுடைய சுபாவம் நமக்குள்ளாக இருக்கும். ஒரு வேளை நம்ம பேரளவு ஊழியர் செய்கிறவர்களாகவும் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தோடு இருந்தாலும் தூதன் விழுந்ததை போல நாம் அந்த கீழ்ப்படியாம் என்கிற பாவத்திற்குள்ளாக நாம் விழுந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யூதாவில் நான் வாசிக்கும்போது, யூதாவின் நிருபங்களில் வாசிக்கும்போது அங்கே 6 வசனத்து 7 வசனத்தில் அவன் என்ன பாவம் செய்தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட, தாங்கள் வைத்த இடத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளில் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினால் கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதயங்குமார பட்டணத்தாரும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவளை போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினி அடைந்து திஸ்தாங்கமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படிங்க பாவம் செய்தான் என்பதை இங்கே யூதாவுடைய நிருபத்தில் நம்ம வாசிக்க முடியும். யூதாவும் யாக்கோவும் இயேசு கிறிஸ்துடைய சகோதரர்கள் என்பது தெரியும். இயேசு தகப்பன் இல்லாமல் பிறந்தார் என்பது நம்ம நல்லா தெரியும். அவர் தகப்பன் பிதா தான். பரிசுத்தாவினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டார். இந்த 2 பேர் யோசேப்பினாலும் மரியானாலும் இந்த யாக்கோபும் இந்த யூதாவரும் இயேசுவின் சகோதரர்கள் என்று நமக்கு தெரியும். இயேசு உயிரோடு இருக்கும்போது இவர்கள் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளலை. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த போது தான் இவர்கள் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு எல்லாம் அவங்க ஒவ்வொன்றும் நிருபங்களை எழுதினார்கள். அந்த நிருபத்தில் தான் தூதனுடைய பாவத்தை குறித்து அங்கே எழுதுகிறார்.
அவன் எழுதும்போது ஆதி மேன்மையை, தங்களுடைய ஆதி மேன்மை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசல் ஸ்தலத்தை, அந்த இடத்தை, அல்லது தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த கனத்தை, அல்லது அந்த பதவியை, அந்த ஆளுகை விட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாயத்தீர்வுக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதனை குமர பட்டணத்தாரும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தாரும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாற்றத்தொடர்ந்து நித்திய ஆக்கினி அடைந்து திஷ்டமாக வைக்கப்பட்டிருக்கிறார். இங்கே அவன் என்ன பாவம் செஞ்சாங்க? அவளை போல் அவர்கள் விபச்சாரம் பண்ணினார்கள் என்பதை யூதாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும். பொதுவாகவே வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா அந்த கீழ்ப்படியாமை என்பது ராஜாக்கள், நிறைய ராஜாக்களாக பார்க்கலாம். கீழ்ப்படியில்லைன்னா அந்த தள்ளிடுவார். சவுல் கூட எதனால் அவன் ராஜ்யபாரத்தை இழந்தான்? கீழ்ப்படியாமையினால் அவன் இழந்தான். இந்த தூதர்கள் ஏன் இருந்தாங்கன்னா அவளை கீழ்ப்படியாமையினாலே மேட்டுமை பெருமை நான் அவருக்கு ஒப்பாமனேன் என்று அதனால் விழுந்து போனால், இங்கே விழுந்து போனவர்கள் எல்லாரும் பாதாளத்தில் அந்த நித்திய நியாயத்திருக்க வேண்டிய சங்கிலினாலும் கட்டப்படலை. அதில் ஒரு கூட்டத்தார் ஆண்டவர் கட்டி வச்சிருக்கிறார். மீதி உள்ள கிரியைகள், அசுத்த கிரியைகள் பூமியில் நடந்துகிட்டே இருக்கு. அது வருகிற வாரங்கள் எல்லாம் அது வசனத்துடைய ஆதாரத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ இவங்க எங்கே பாவம் செய்தார்கள் என்றால், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்புவோம். அங்கே இவர்கள் செய்த காரியத்தை எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மனுஷர் பூமியிலே பெருகி துவங்கி அவளுக்கு குமார்த்திகள் பிறந்தபோது தேவகுமாரன் மனுஷகுமார்த்திகளை அதிக சுதந்திரமுள்ளவர்கள் என்று கண்டு அவளுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருதயம் அவன் இருக்கும் போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்கள் ராட்சர்கள் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமார்கள் மனுஷகுமாரத்தில் கூடுகிறதுனால இவர்களை அவர்கள் பிள்ளை பெற்ற போது இவர்கள் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகி பலவான்களானார்கள் என்று எழுதப்பட்டது. ஒரு கூட்டத்தை தேவன் இந்த நாள் வரையும் அந்த நியாய தீர்ப்புக்கு என்று சங்கிலினாலே ஆண்டவர் கட்டி வச்சிருக்கிறார். அதில் ஒரு சில கூட்டம்தான் பூமியில் சுற்றி கொண்டு இருக்கிறது. தேவகுமாரர் யார் என்றால் சிலர் சொல்லுவாங்க காயனுடைய பிள்ளைகள் அப்படிம்பாங்க. அது இல்லை. பல வேதாகமத்தில் வேத பண்டிதர்கள் எழுத வைக்கும் போது அவர்கள் தேவகுமார்கள் என்பது தள்ளப்பட்ட தூதருடைய ஒரு கூட்டம் அப்படி என்று வேத பண்டிதர்கள் சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ தேவகுமாரன் அப்படின்னா யார் அப்படின்னா, நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அங்கே 1ஆம் வசனத்தை வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பின்பு நல்ல கவனிங்க, ஒரு நாளிலே பார்த்தீங்களா, அந்த தேவபுத்திரர் இங்கே சொல்றார். தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்றபோது சாத்தான் நடுவில் நின்றார். இங்கே சொல்லக்கூட சாத்தான் வேற, தேவபுத்திரர் வேற.
ஆக தேவபுத்திரர்கள் என்பது தெளிவாக சொல்லுகிறது தூதர்கள் என்று இந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரமும் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், யோபுவின் புஸ்தகம் 2:1 வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கூட வாசித்து பார்த்தால் அங்கேயும் அதே பின்பு ஒரு நாள் தேவபுத்திரர்கள் அங்கே பரலோகத்தில் நிற்கும்போது சாத்தானும் அங்கே நின்றார் என்று எழுதப்பட்டது. ஆக இந்த தேவபுத்திரர்கள்னா தள்ளப்பட்ட ஒரு கூட்டம்தான் இந்த தேவபுத்தர்கள். குமார்த்திகள் என்பது வேத ஆராய்ச்சி செய்யும்போது ஆதாமினுடைய பிறந்த பிள்ளைகள் குமார்த்திகளை விவாகம் பண்ணி திருமணம் பண்ணி அப்படின்னா அது விபச்சாரத்துக்கு ஒப்பனையாக தான் யூதலாக எழுதுறார். பிற்காலத்தில் அவர்களை பெற்றவர்கள் தான் அந்த ராட்சத சந்ததியாக பலவான்களானார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு. அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று அந்த பாவத்தை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, செய்திருக்கிறாங்க. மனிதனுக்கும் மனுஷிக்கும் பிறப்பது அவங்க சாயலாக தான் இருக்கும். ஆனால் இங்கே சாய்கள் வித்தியாசமாக இருக்கு. பலசாலிகளாக ராட்சத பிரிவியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைன்னா தேவனுக்குமானாகிய தள்ளப்பட்ட தூதர்களுக்கும் அந்த குமார்த்திகள் மனுஷகுமார்த்தினா மனுஷன்னா ஆதாம் தான், மனுஷகுமார்த்திகளுக்கும் இவர்கள் அதிக சௌந்தரியம் இல்லை என்று எண்ணி அந்த காரியம் செய்ததுனால இந்த யூதாவில் அந்த பாவத்தை குறித்து எழுதுகிறார். அதுதான் 2 பேதரில் பாவம் செய்த தூதர்கள் என்று எழுதுவதை பார்க்க முடிகிறது. அதனால தான் தேவன் இவர்களை தள்ளினார் என்று நம்ம பார்க்க முடியும். ஆக தேவ பிள்ளைகளாக நம்ம இந்த உலகத்தில் இன்றைக்கி விபச்சாரம், வேசித்தனங்கள், இந்த காம விகாரம் என்ன எல்லாம் இவனுடைய கிரியைகள் என்பதை அறிந்து, ஆக அவைகளுக்கு நாம் இடம் கொடுக்காம அந்த வேசித்தனத்தின் ஆவிங்கிறார், விபச்சாரத்தின் ஆவிங்கிறார், எஸ்ஏபேனுடைய ஆவி, இதுக்கெல்லாம் அந்த பேர் வைத்திருக்கிறத பார்க்கணும். அதெல்லாம் ஒரு ஆவி. இவன் மூலமாக வெளிப்படுகிற அந்த ஆவிகளுக்கு நம்ம செவி கொடுக்காம அடிமைப்பட்டு போகாம தேவ ஆவியானவருக்கு நம்ம பயந்து யோசேப்பை போல அப்போஸ்தலரை போல நாம் தேவனுக்கென்று வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். இவைகளெல்லாம் தள்ளப்பட்ட தூதனால் வந்தது என்பதை பார்க்க முடியும். இதில் இன்னொரு காரியத்தை கவனிக்கணும். பாவம் செய்த தூதனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கவே இல்லை. அவனும் மன்னிப்பு கேட்கல, ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கேட்கல, அவனுக்காக ஒரு அவதாரத்தை எடுக்கலை. ஆனால் மனிதன் பாவம் செய்யும்போது அவனை தூக்கி எடுப்பதற்கு, அவன் பாவத்தை மன்னிப்பதற்கு எத்தனையோ பலிகள் வைத்தாலும் அந்த பலிகள் நிமித்தமாக நிவர்த்தி இல்லை என்று இயேசுவே பலியாகி அந்த பாவிகளை ரட்சிக்கும்படியாக, விழுந்து போனவனை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அப்படிப்பட்ட பாவிகளாக இருந்த நம்மை தேவன் ரட்சித்து வைத்தார் என்றால் மீண்டும் அந்த சுபாவத்திற்கு, அந்த பாவத்திற்கு விழுந்து போகாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். யோவான் சுவிசேஷத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களிலே அந்த ஒரு வார்த்தை சொல்வார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று பரிசேயரை பார்த்து அன்று சொல்கிறார். அங்கே சொல்கிறாரு, நீங்கள் உண்டானவர்கள்
உங்கள் பிதாவுடைய இச்சையின்படியே செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அப்போ இச்சை இவைகளெல்லாம் அவனால் வருகிறது. அவனால் நீங்கள் மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடினால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாக இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அது சொல்கிற, நான் உங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லுகிறபடியால் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லைங்கிறார். அப்போ அவனுடைய சுபாவம் ஒன்று இச்சை. இச்சை, மாம்சத்தின் இச்சை. இந்த பவுல் எல்லாம் சொல்லும் போது பழைய காலத்தில் ஆசைன்னு இருக்கும். புதிய காலத்தில் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறியப்படணுங்கிறார். இவைகளெல்லாம் கொண்டு வருவது தள்ளப்பட்ட பாவம் செய்த தூதனுடைய சுபாவம் என்று அதற்கு கூடுமானவரை நம்ம இடம் கொடுக்காம நம்முடைய சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தனையாக இருக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சுபாவங்கள் சின்ன குழந்தைல வயதானவள்ன்ட்டு இல்லை, வேலியே பயிரை மேய்கிறது என்கிற நிறைய சொல்கிற விதமாக இப்படிப்பட்ட பாவங்கள் தேசத்தில் என்ன சொல்லணும் குவிந்து கிடக்கிறதுனா எல்லாம் இவனுடைய சுபாவத்துக்கும் இவனுடைய கிரிகளுக்கும் இடம் கொடுத்து இன்றைக்கெல்லாம் நல்லா பாருங்கள், பொய் சொல்லுகிற கூட்டங்களும் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறான். காரணம்னா இவனுடைய கிரியைகள். இப்படிப்பட்ட யாருமே பொய் சொல்லலைன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே நம்ம சில நேரங்களில் தவறு செய்கிறோம். ஆனால் அதற்கு நம்ம இடம் கொடுக்காம ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து அதிலிருந்து விலகி நம்ம விழுந்து போவதற்கு இடம் கொடுக்காம நமக்காக வந்த இயேசுவை நோக்கி தேவனுக்காக எழும்பி நிற்கிறவர்களாக மாறுங்க. அப்போ இவன் விழுந்த காரியம் அந்த பாவத்தினால் விழுந்து போனான் என்று நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்கள் அந்த யூதாவில் வாசிக்கும் போது பேதுரு சொல்கிறாரு, யூதாவிலும் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அங்கே அவனை குறித்து 4ஆம் வசனம் 2:4 வாசிக்கும் போது அந்த வசனம் 2 பேருக்கு நிருபத்தில் நான் வாசிப்போம். அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கும் போது அங்கே என்ன பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்தில் தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்துக்கிறார். அப்போ இவனை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் உலகத்தில் இருக்க தான் செய்யும். இன்றைக்கு அந்த பாதாளத்தில் அந்த கூட்டம் இந்த நாள் வரையும் அந்த அந்தகார அந்த சிறையினுடைய அனுபவிப்பில் இங்கே சங்கிலினாலும் அங்கே யூதாவில் நித்திய சங்கிலினாலும் தேவன் கட்டி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 1000 வருஷ அச்சாட்சியிலும் கிரியை செய்கிற ஒரு தூதன் சங்கிலினால் கட்டி வைப்பான் பாதாளத்தில். மீண்டும் கட்டவிழ்க்கப்பட்டு அவன் யுத்தத்திற்கு புறப்பட்டு வருவான். கடைசி தான் அந்த நரகத்தில் தள்ளப்படுவான். ஆக ஆதி மேன்மை காத்து கொள்ளாத பாவம் செய்த தூதனை இதுவரையும் அந்த நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினால் தேவன் பாதாளத்தில் தேவன் கட்டி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் ஒரு கூட்டம் தள்ளப்பட்ட தூதர்கள் அந்த பாதாளத்தில் இருக்கிறாங்க என்பதை நாம் அறியணும். நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாத ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணார் இல்லையா? பிரசங்கம் பண்ணும்போது இவர்கள் அந்த கீழ் பாதாளத்தில் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. தாவீது அதான் சொல்கிறான், என் ஆத்துமாவை கீழ் பாதாளத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்காதீங்க.
அதனால் மேல் பாதாளத்தில் தான் பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. அவர்களை தேவன் சிறையாக்கி கொண்டு போயிட்டார். இவங்க இன்னும் ஒரு கூட்டம் இந்த பூமியில் நடமாட்டிட்டு இருக்க, கிரியை செய்திருக்க ஒரு கூட்டம் இன்னும் அந்த பாதாளத்தில் நியாய தீர்ப்புக்கு என்று தேவன் கட்டி வைத்திருக்கிறார் என்று சொன்னார். நம்ம எவ்வளோ பாக்கியமாக, நம்ம செய்கிற பாவத்துக்கு எத்தனையோ சங்கில் நம்ம அந்த காலத்தில் கட்டப்படணும். ஆனாலும் இந்த கிருபையின் காலங்களில் பாவம் செய்வதெல்லாம் போகும்போதெல்லாம் ஆண்டவரே என்று ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் அவர் நம்மை மன்னித்து இதுவரையும் என்ன செய்கிறார்னா அவர் நம்மை காத்து வருகிறார் என்பதை நாம் அறிந்து இன்னும் தேவனுக்கு பயந்து தேவனுக்கென்று நம்ம ஜீவிக்க நாம் அர்ப்பணிக்க வேண்டும். காலங்கள் கடைசி 1000 வருஷத்தாட்சியில் பாருங்கள், பாவம் இல்லாத ஒரு காரியம் இருக்கும். காரணம் என்னன்னா, இவனை இப்போது கிரியை செய்கிற அவனையும் சங்கில கட்டிடுவார். ஆக எந்த இச்சைகளுக்கு இடம் இருக்காது. இப்போ ஒரு கூட்டத்தை தான் அங்கே தள்ளி இருக்கிறாரு. ஒரு கூட்டம் அந்த கிரியைகள் இன்னமும் மனுஷருக்குள்ளாக புகுந்து தங்களை இச்சைகளை நிறைவேற்றி கொண்டு பல பாவங்களை தள்ளி அவர்களையும் தங்களை போல மாற்றணும், தாங்கள் இருக்கிற இடங்களிலும் அவர்கள் வர வேண்டும் என்று வேகமான பாவக்கிரிகளை தூண்ட செய்கிற சத்ரு இன்னைக்கு பலமாக எந்த பரிசுத்தவான்களை விடாமையும் அவன் கிரியை செய்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் 25ஆம் அதிகாரம் அதில் 41வது வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் வாசிக்கும் போது, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து பாருங்க, அன்று சொல்றாரு, இடப்பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களை, அப்படி சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காக, நல்ல ஜன சொல்றாரு, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவருடைய தூதலுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அக்கினியிலே நீங்கள் போங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் பாதாளத்தையும் நரகத்தையும் இது யாருக்காக ஆயத்தப்பட்டாருன்னா, தள்ளப்பட்ட தூதனுக்காக தான், தள்ளப்பட்ட சாத்தானுக்காக தான் அதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அதில் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவன் என்ன பண்ணிட்டான்னா எல்லாருக்குள்ள தன்னுடைய கெட்ட சுபாவங்கள் கீழ்ப்படியாமல் பொய், பித்தலாட்டம், விபச்சாரம், வேசித்தனம், பொருளாசைகள், மாயமானமான காரியங்கள், இப்படியே இவன் எல்லாருக்குள்ளாக அந்த கிரிகளினால் புகந்து அவர்களும் நாளடைவில் அவர்களைப் போல மாறி, ஆக பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காக நான் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்லுகிற காரியத்தை நான் பார்க்க முடியுது. ஆகவே நம்ம மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டு சமூகத்தில் எவ்வளோ பரிசுத்தமாக நாம் இருக்க வேண்டுமோ அவ்வளோ பரிசுத்தமாக நாம் இருந்து தேவனுக்கென்று நாம் அர்ப்பணிக்க வேண்டும். கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம் என்று நாம் பார்க்க வேண்டும். அது கீழ்ப்படியதுனால எத்தனையோ பேர் எத்தனையோ ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. மோசே நாட்களில் கூட இஸ்ரவேல் ஜனங்க கீழ்ப்படியாமையினால, அவிசுவாசத்தினாலும் கீழ்ப்படியினாலும் தான் அந்த கானானுக்குள்ளே அவங்களால பிரவேசிக்க முடியல. ஆக கீழ்ப்படியாமை என்கிற அந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்காம கிறிஸ்துவின் சிந்தனையாக இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கும். இப்போ எபேசருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம், எபேசருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம 6ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்கிறாரு, இப்படிப்பட்டவள் நிமித்தம் தாமாகவே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினி வருவதாக. அவர் சொல்கிறார், ஒருவனும் உங்களை வீண் வார்த்தையினாலும் மோசம் போகாதபடி
எச்சரிக்கையாக இருக்கு. கீழ்ப்படியலைன்னா கீழ்ப்படிய வேண்டிய முறைமைகளுக்கு கீழ்ப்படியணும். ஆக அந்தந்த பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும். ஆக மனைவி புருஷன் கீழ்ப்படியணும், சபை ஊழியருக்கு கீழ்ப்படியணும், நாம் தேவனுக்கு கீழ்ப்படியணும், நமக்கு கொடுக்கப்பட்ட மேலான தலைவர்களுக்கும் சாபன தலைவர்களுக்கும் கீழ்ப்படியணும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்கார்ந்துட்டு எல்லா சாபன தலைவர்களை குறித்து தவறாக பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். அதற்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம அவங்க ஊழியத்தை அவங்க செய்வாங்க. கர்த்தர் அவங்கள கணக்கு கேட்கும் போது அவங்க அதை கொடுப்பாங்க. நாம் தேவனுக்கு அதற்கு இடம் கொடுக்காம தேவனுடைய சுபாவமாக கீழ்ப்படுதலுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் சொல்ல, இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினி வருவதால் இருக்கிறார். கீழ்ப்படியாமை பிள்ளைகள் மேலே தேவ கோபாக்கினி வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தையினால மோசம் போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்வதை பார்க்கணும். கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேலே நம்ம எதிர்கீழ் வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா, உபதேசத்துக்கு கீழ்ப்படியலைன்னா, சபையினுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியலைன்னா, மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியலைன்னா, கீழ்ப்படுகிற விதத்தில் நாம் கீழ்ப்படியலைன்னா, கீழ்ப்படுகிறவர்களுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போனால் நம்ம மேலும் தேவ கோபாக்கினி வரும். அதனால் நீங்கள் மோசம் போகாதீங்க, எச்சரிக்கையாக இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுவதை பார்க்க முடிகிறது. எபிரேயருக்கு நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் அங்கே 11வது வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது, ஆகையால் அந்த சிஸ்தாங்கத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினால விழுந்து போகாதபடி நாம் இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருப்போங்கிறார். ஒருத்தனாகிலும் இந்த தூதனை போல, ஆதாமை போல, சவுளை போல, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல, இன்றைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகளைப் போல நாம் விழுந்து போகாமல் ஜாக்கிரதையாக இருந்து அந்த பரலோக ராஜ்யம் என்கிற இளைப்பாறுதலுக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்று அங்கே நமக்கு ஒரு தெளிவான சத்தியத்தை அங்கே சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்க முடியும். தூதனை வச்சிருக்கிறாரு. அந்த காலங்கள் வரும்போது, நியாயத்தீர்ப்பின் காலங்கள் வரும்போது தான் முற்றிலுமாக அந்த நித்திய ஆக்கினிக்கு அல்லது அந்த தண்டனைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதை அறிந்து அவனுடைய சுபாவமோ அவனுடைய இஷ்டப்படி நம்ம நடந்துருந்தால் நமக்கு அதே நிலைமை என்பதை உணர்ந்து, இன்றைக்கு எதிலெல்லாம் நம்ம அவனுடைய சுப இடம் கொடுத்தோம் என்பதை நாம் உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிட்டால் அவரிடத்தில் இரக்கம் பெற்று மீண்டும் நம்ம தேவனுக்குள்ளாக வாழ்ந்து கடைசி வரையும் ஆண்டவருக்கு பிரியமாக நிற்க தேவன் உதவி செய்வார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, ஆக அந்த தூதர்களை நியாயத்தீர்ப்புக்கென்று ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். இப்போ அங்கே வச்சிருக்கிறாரு. அந்த காலம், அந்த நியாயத்தீர்ப்பு நாளை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் கூட மத்தேயு சுவிசேஷத்தில் லெகியோனுடைய அந்த வாலிபனு கூட இருக்கிற அந்த பிசாசுகளை துரத்தும் போது 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் அங்கே அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கு உமக்கு என்ன காலம் வருவதற்கு முன்பாக எங்களை வேதனைப்படுத்த எங்க வந்தீரோ. அவங்களுக்கு தெரியும், பிசாசுகளுக்கு தெரியும், தள்ளப்பட்ட தூதனுக்கு தெரியும். அவளை வேதனை, நித்திய வேதனடிய, நித்திய தீர்ப்படிய, தண்டனடிய, நரக தள்ளப்படுகிற காலங்கள் அவருக்கு நல்லா தெரியும். அதான் நம்ம பேதரு யூதாவிலும் அதுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் நியாயத்தீர்ப்புக்கென்று.
அந்த காலம் தெரிஞ்சதுனால தான் சொல்கிறாரு, உன்னதமான தேவகுமாரனே, காலம் வருவதற்கு முன்பாகவே எங்களை நீர் வேதனைப்படுத்த வந்தீரோ என்று கிட்டத்தட்ட 6000 பிசாசு பிடித்த அந்த வாலிபனுக்குள்ளே இருந்ததான கிரியைகளை நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். யூதாவில் பேதிருந்த காலத்தில் அதை நியாய தீர்ப்புக்கென்று அந்த அந்தகார இருளிலே தேவன் அவர்களை சங்கிலினாலே, தேவன் நித்திய சங்கிலினாலே நித்திய தண்டனைக்கு, நித்திய தீர்ப்புக்கு, நித்திய ஆக்கினிக்கென்று கட்டி அந்த நாளுக்கென்று வைத்திருக்கிறார் என்று இந்த பகுதியில் அந்த காலம் இன்னும் வரல என்பதை இங்கே நாம் பார்க்க முடியும். மார்க் சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் இன்னும் அங்கே தெளிவாக நம்ம பார்க்க முடிகிறது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இறந்து கூக்குரலிட்டு கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இதெல்லாம் யாருடைய வேலை? தள்ளப்பட்ட தூதனுடைய வேலை. அவன்தான் ஒருவனுக்குள்ளாக புகுந்து இரவும் பகலும் மலைகளிலும் வீட்டில் இருக்க வேண்டியவன் கல்லறைகளில் இறந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசு தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, ஒரு நாள் அவரை பணிந்து கொள்ளணும்னு சொன்னவன் தான், இயேசுவே உன்னதமான தேவனுக்குமாரனே, எனக்கும் உமக்கு என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடி தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு அவன் சொன்னான் என்று நாம் பார்க்கிறோம். காலம் வருவதற்கு முன்பாக என்னை நீ வேதனைப்படுத்தக்கூடாது என்பதை அவன் சொல்லுகிறான். அதுக்கு தான் அந்த காலத்தை தான் பேதுருவிலே யூதாவிலே அந்த நாளை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் கூட இன்னும் தெளிவாக இருக்குது. 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் அங்கே 32வது வசனம் வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி கட்டளை இட்டபடினால் அப்படி சொன்னா. எப்படி? எங்களை வேண்டிய வேதனைப்படுத்த. அதை முன்னாடி வாசிக்கும் போது அவன் அந்த இயேசுவை கண்ட போது, இருங்க நான் வாசிக்கிறேன், அவன் இயேசுவை கண்ட போது கூக்கலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே உன்னதமான தேவனுக்குமாரனே, எனக்கு உமக்கு என்ன, என்னை வேதனைப்படுத்தாத உண்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தமிட்டு சொன்னான். அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினால் அவன் சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்து அவனை சங்கிலினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டு இருந்தும் கட்டுகளை முடித்து போட்டு பிசாசினால் வனாந்தரத்திற்கு துரத்தப்பட்டான். அதான் கேட்குறவன் பேர் என்னன்னு லேகியோன்னா 6000 தள்ளப்பட்ட பிசாசுன கிரைகள் ஒரு வாலிபனுக்குள்ளாக இறந்து, இவனுடைய கூட்டை எப்படி ஒரு சங்கிலியும் கட்டப்பட்டதோ இவனும் மற்றவளை என்ன செய்யணும், விலங்கினாலும் சங்கிலினாலும். பரிசுத்தவான்களை கூட அப்படி தான் பதிவுப்பட்ட காலத்தில் அப்போஸ்தலருடைய காலங்கள் எல்லாம் எல்லாரையும் சங்கிலி விலங்கு போட்டு சிறையிலே தள்ளுகிற இவனுடைய கிரிகளை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே அதை கொண்டு நாளை வைத்திருக்கிறார். அவன் செய்த பாவம் கீழ்ப்படியாத ஒரு பாவம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் தேவகுமார்கள் மனுஷகுமார்த்திகள் சுமந்தலை என்று அவளோடு கூட அந்த வாழ்க்கையை அவள் பெற்ற பிள்ளைகள் ராட்சத பலசாலிகளாக பிறந்ததுனால, அந்த விபச்சாரம் செய்ததுனால தேவன் அவளை தள்ளினார் என்று பைபிளை நம்ம தெளிவாக நாம் வாசிக்க நம்ம முடிகிறது. யாக்கோபு கடித நிருபத்தில் நான் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, யாக்கோபு கெடுதின நிருபம் 2ஆம் அதிகாரம்
அங்கே 19வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய் நம்மளை சொல்றாரு. அப்படியே நல்லதுதான், பிசாசும் விசுவாசத்தை நடுங்குகின்றன. அப்ப நடங்கல, இப்ப நடங்குறான். தேவன் சிருஷ்டித்த இடத்துல வைக்கும் போது நடுங்க இருந்தானா இந்த சூழ்நிலை வந்திருக்காது. இப்போ அவன் என்ன செய்கிறான்? அவன் ஒன்றும் பண்ண முடியாது என்று அவன் நடுங்குகிறவனாக இருந்தான். அதனால தான் பேதில் அப்படி எழுதுறாரு. ஆக நீங்களும் நானும் அவனுக்கு இடம் கொடுக்காம கீழ்ப்பிடிதல் உள்ள பிள்ளைகளாகி கிறிஸ்துவின் சிந்தனை உள்ளவளாகி விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்திற்கும் காமத்திற்கும் பொய்யுக்கும் மாயமானத்திற்கும் மோசத்திற்கும் இச்சை உண்டாக்குற அநேக கேடான காரியத்திற்கும் நம்மை இடம் கொடுக்காம கூடுமான வரை விலகி தேவனுக்கென்று பயந்து ஜீவிக்கக்கூடியவளாக நாம் மாறும். கொலேசருக்கு நிருபத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். கொலேசருக்கு நிருபம் அதில் 3ஆம் அதிகாரம், கொலேசருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது இப்பொழுது 6ஆம் அதிகாரம், இவைகளை பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவனுடைய கோபாக்கினி வரும் என்று சொல்லுகிறார். நம்ம தேவனுக்கு எதற்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியலையோ, சத்தியத்திற்கானாலும் அந்தந்த சபையில் கொடுக்கப்படுகிற மூப்பன்மார்களானாலும் நடத்திப்புக்காரர் பரிசுத்தவான்களானாலும் அல்லது மனைவி புருஷனானாலும் பிள்ளைகள் பெற்றோர்களானாலும் சாமண தலைவர்களானாலும் மாவட்ட போதர்களுக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் ஆக எதற்கெல்லாம் தேவன் நம்ம கீழ்ப்படியா வேண்டும் சொல்றதில் கீழ்ப்படிந்து இந்த கீழ்ப்படியாமை தூக்கி எறிந்தோம் என்றால் வருகிற கோபாக்கினிக்கு நம்மை தப்பித்து கொள்ள முடியும். ஆனால் நமக்கு நிறைய சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டா இருக்கிறாரு. ஆனால் தூதனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கல. ஆனால் உடனடியாக தேவன் அவனை தள்ளினார். ஆக இதெல்லாம் சிந்தித்து அவனுக்குள் இருக்கிற சுபாவத்திற்கு நம்ம இடம் கொடுக்காம நாம் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நாம் ஜீவிப்போம் என்றார். கர்த்தருடைய வருகை வரை கூடுமான வரை நம்ம ரொம்ப பரிசுத்தம் என்று நம்ம சொல்லிட முடியாது. கூடுமான வரை நாம் எல்லாவற்றுக்கு விலகி தேவனுக்குள்ளாக வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? நாம் அறுப்பின அந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். 2ஆம் அதிகாரம் 2 பேருக்கு நிருபம் அதில் 2ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசித்து, நான் பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல், ஒருத்தனை கூட தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியிலே கட்டி நரகத்தில் தள்ளி நியாயத்திற்கென்று வைக்கப்பட்டவளாக ஒப்பு கொடுத்து அப்படின்ட்டுருக்கிறார். யூதாவில் எழுதும் போது அந்த வசனத்தை வாசிக்கும் போது அவர் எழுதுகிற, தங்களுடைய ஆதி மேன்மை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட, தங்களுடைய கனத்தை, தங்களுடைய உயர்வை, தங்களுடைய அந்தஸ்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்த காலத்தில் அடைத்து வைத்திருக்கிற அப்படியே சோதயகுமார பட்டணத்தாரும் அவளை சூழ்ந்த பட்டணத்தாரும் அவளைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினி ஆக்கினி அடைந்து இவைகளெல்லாம் திஸ்தாங்கமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லு. இவைகளெல்லாம் ஆண்டவர் ஏன் வச்சிருக்கிறாருன்னா நமக்கு அதை பார்த்து பயந்து நடங்கி கூடுமானவரை பரிசுத்தமாக வாழ்வதற்கு இவைகளெல்லாம் வச்சிருக்கிறார். ஆகவே அவன் விழுந்து போன சுபாவத்தினால் விடுவதற்கு இடம் கொடுக்காம பொறுமையினாலோ மேட்டுமையினாலோ கீழ்ப்படியாமையினாலோ விபச்சாரத்தினாலோ வேசித்தனத்தினாலும் இச்சையினாலும் அவன் செய்கிற மோசங்களினாலும் பொய்களினாலும் நம்ம மோசம் போகாதபடி, ஆண்டவரே இதுவரை என்னை நிறுத்தினீங்க,
இனியும் என்னை நிறுத்துங்கப்பா, அதுக்கேற்ற பலத்தை நீங்கள் தாங்க என்று சொல்லி கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் சோதரம் பண்ண கேட்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை தூதனுடைய தள்ளப்பட்ட தூதனுடைய கிரியைகள் உனக்குள் இருந்தார், நீ வாலி பிள்ளையாக இருக்கலாம், அல்லது குடும்பஸ்தர்களாக இருக்கலாம், தேவ பிள்ளையாக இருக்கலாம், அதற்கு இடம் கொடுக்காம, அப்போ அவனும் உனக்குள்ளாக கிரியை செய்யாதபடிக்கு தேவ கோபாக்கினிக்கு உனக்கு இடம் கொடுக்காம அந்தந்த பாவத்திலிருந்து விலகி தேவனுக்கு இடம் கொடுத்து தேவ சுபாவத்திற்கு கீழ்ப்படிந்து ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்து நீ ஒரு தேவ பிள்ளை போல நடந்து கொள்ளும்போது இன்றைக்கும் உடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து, ஒருவேளை நீங்கள் செய்கிற காரியம் நான் செய்கிற காரியம் தான் யாருக்கும் மறைத்து விடலாம், தேவனுக்கு ஒருபோதும் நம்ம மறைத்து விட முடியாது. நீ விட்டுட்டீன்னா ஆண்டவனை தூக்கி எடுப்பார். கடைசி நரகத்தில் அவனை போல தள்ளுவதற்கு இடம் கொடுக்காம எல்லா தேவன் உணர்த்தின காரியங்களை கொடுத்து நம்ம சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 ரீபா லாபா ராபா சந்தமர க்ளோரி. நான் பாவிதான் ஆனாலும் நீ மாசட்டராத்தம் சிந்தினே என்னை ஆழைத்து என் மீன் பாரு வந்தேன். ஆண்டு சமூகத்தில் வந்துடுங்க, கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவார். பிதாவாகிய தேவனை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் நம்மை ஆற்றி தேற்றி வழி நடத்தின பரிசுத்த ஆவியானவரை சோதரம் பண்ணுவோம். எல்லா ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலும் பாவம் செய்த தூதனை குறித்து அவனுக்கு எந்த சந்தர்ப்பம் கொடுக்காம, நாங்கள் செய்த ஒருவனுடைய கீழ்ப்படியாமினாலும் ஒருவனுடைய மீறுதலினாலும் இந்த உலகம் முழுவதும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போன போது நீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்து ரட்சிப்பதற்காக அந்த உலகத்திலே நீ வந்தீரப்ப. ஒரு பக்கம் அவன் தவறான பாதையிலே நடத்துகிற வந்தாலும் இன்னொரு பக்கம் நீர் எங்களை சரியான பாதையிலே நடத்துவதற்காக இன்னும் மன்னிக்க தயப்படுத்துவராக இருப்பதற்காக எங்களையும் சுத்திகரித்து கேட்க சுத்திகரித்து தங்களை எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இதில் விழுந்து போகாதபடி காத்துக்கொள்ள உதவி செய். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய அந்நிய ஐக்கியம் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரைக்கும் புரிந்தோம் சதா காரியம் என்று நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.